போன வீடியோல ஆன்லைன் ஸ்கேம்ல இருந்து நம்ம பணத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு கேள்வி. நம்ம உழைச்சு சேர்த்த பணம் நாம இல்லாத பிறகு உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு தான் போகுமா? இதுக்கு நிறைய பேருக்கு தெளிவான பதில் தெரியாது. அதனால தான் இன்னைக்கு நாமினியும் வில்லும் எளிமையா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபினான்ஷியல் ரோட்மேப்ல இப்பவும் ப்ரொடெக்ஷன் பகுதியில தான் இருக்கோம். ஹெல்த்தை பாதுகாத்தோம், குடும்பத்தை பாதுகாத்தோம், பணத்தையும் பாதுகாத்தோம். இப்போ நம்ம இல்லாத பிறகும் சேமிச்ச பணம் சரியான இடத்துக்கு போகணும். அதுதான் இன்னைக்கு நம்ம நோக்கம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். இந்த கேள்வியை நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. ஏன்னா இதை பத்தி பேசுறதுக்கே தயக்கமா இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, பேங்க் அக்கவுண்ட், இன்சூரன்ஸ், இபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட், இவ்வளவு வருடம் சேர்த்த பணம் ஒரே நாள்ல சிக்கலாகிடக்கூடாதுல்ல. இங்கதான் ஒரு பெரிய தவறான நம்பிக்கை இருக்கு. நாமினியா பெயர் போட்டாச்சு, அவருக்கு தான் பணம். இது முழுசா சரியில்லை. நாமினி பணத்தை வாங்க உதவுறவரு, அதுவே சொந்தக்காரர்னு பொருள் கிடையாது. எளிமையா சொன்னா நாமினி ஒரு பாலம் மாதிரி. உங்க பணம் சரியான கைக்கு சேர உதவுறவர், அவ்வளவுதான். நாமினி இல்லாம இருந்தா குடும்பம் தேவையில்லாத சிக்கலை சந்திக்கலாம். அதனால ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் நாமினி கண்டிப்பா இருக்கணும். அப்போ வில் எதுக்கு? நாமினி பணம் யார்கிட்ட முதல்ல போகணும்னு உதவும். வில் அந்த சொத்து இறுதியில யாருக்கு சேரணும்னு சொல்லும். ரெண்டுக்கும் வேலை வேற. அதனால ஒன்னு இருந்தா போதும்னு நினைக்காதீங்க. அடுத்த கேள்வி, எங்கெல்லாம் நாமினி சேர்க்கணும்? பேங்க் அக்கவுண்ட், எஃப்டி, ஆர்டி, இன்சூரன்ஸ், இபிஎஃப், பிபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட், டிமேட் அக்கவுண்ட்ஸ், லாக்கர். ஒரே இடத்துல சேர்த்தா போதாது, ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா இருக்கணும். ஒரு நிமிடம் ரெண்டு குடும்பத்தை நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல நாமினியும் இல்ல, வெல்லும் இல்ல. இன்னொரு குடும்பத்துல ரெண்டுமே இருக்கு. ஒரே மாதிரி சேமிப்பு, ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற வாழ்க்கை முழுசா வேற. இதுதான் தயாரிப்போட வேறுபாடு. முருகனை எடுத்துக்கலாம். 58 வயசு, ஓய்வுக்கு தயாராகிறாரு. 30 வருட உழைப்பு, நல்ல சேமிப்பு. ஆனா ஒரு விடயம் மட்டும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு, நாமினி அப்டேட். ஒரு நாள் ஒரு நண்பர் இந்த விடயத்தை நினைவுபடுத்தினாரு. அன்னிக்கே முருகன் எல்லா அக்கவுண்ட்லையும் அப்டேட் பண்ணாரு. ஒரு எளிய வில்லும் எழுதினாரு. பெரிய செலவு இல்ல, பெரிய சிரமமும் இல்ல, ஆனா பெரிய நிம்மதி. இதுல முக்கியமானது பணம் இல்ல, நிம்மதி. நம்ம இல்லாத பிறகும் குடும்பம் அலைஞ்சு தெரிய வேண்டாம். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு உண்மையான பாதுகாப்பு. இதை தொடங்க பெரிய திட்டம் எதுவும் வேணாம். இன்னைக்கே 4 சின்ன வேலை. முதல்ல எல்லா அக்கவுண்ட்டையும் எழுதுங்க. அடுத்து நாமினியை சேருங்க அல்லது அப்டேட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு எளிய வில். கடைசியா இந்த தகவலை குடும்பத்துக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு 3 கருத்து மட்டும். 1, நாமினி சொந்தக்காரர் இல்ல. 2, வில் உங்க விருப்பத்தை பதிவு செய்யற ஆவணம். 3வது, தள்ளி போடாதீங்க. இந்த வேலை நாளைக்கு இல்ல, இன்னைக்கே. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார அல்லது சட்ட ஆலோசனை கிடையாது. நம்ம வாழ்க்கையில சில முடிவுகள் நமக்காக இல்ல, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காக. நாமினியும் வில்லும் அப்படிப்பட்ட 2 முடிவுகள். அடுத்த வீடியோல ஆர்பிஐ ரெப்போ ரேட் நியூஸ்ல கேட்கிற அந்த ஒரு சொல் உங்க இஎம்ஐயையும் எஃப்டி வட்டியையும் எப்படி மாத்துது அப்படிங்கிறத தெளிவா ரொம்ப எளிமையா பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.